தனியா வந்ததுனால அப்படியே தனியாவே போயிடுவோம். ஆனா பாண்டிங்கா ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சாங் போட்டீங்கன்னா பண்ணுவேன். ஆனா కావాలే లుంగి కావాలే மாமான்றான் மாமின்றான் சித்தப்பா சித்தி அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, சூப்பரா இருந்தது. நம்மளுக்கே ஒரு ரிலீஃப். ஏன்டா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்திருக்கலாமே. ஆக்சுவலா நானே வாழல, பொண்டாட்டி கூப்பிட்டு தனியா வந்துட்டேன் அம்மா விட்டு. அப்புறமா தான் ஃபீல் ஆகுது. தனியா வந்ததுனால அப்படியே தனியாவே போயிடுவோம். ஆனா பாண்டிங்கா ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன சண்டை கிண்டை எல்லாம் வரும். ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃபும் மாறிடும். ஓ, நம்ம பண்ணதே தப்பு தான்ட்டு போய் தப்பு பண்ணிடும். ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங், எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு. மாஸ் சாங் அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு. உங்களுக்கு பார்த்தா அப்படி போயிடுது. அந்த ஒரு மூமெண்ட்ஸும் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால இங்கெல்லாம் இழுத்துக்கும். ஏன்னா நம்ம தான் பார்த்து சார் அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணீங்களா சார்? நீங்க மக்கா மெஷி ஸ்டெப் ட்ரை பண்ணிருக்கீங்களா சார்? நீங்க மக்கா மெஷி ஸ்டெப் பாதி நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப சாண்டி மாஸ்டர் சொல்லி கொடுக்கலாம், நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. சாங் போட்டீங்கன்னா பண்ணுவேன். ஆனா சார் எங்களுக்காக ரெண்டு ஸ்டெப் இல்ல ஒரே ஒரு மிஸ்டேக், இந்த ஃப்ளோர்ல பண்ண முடியாது, வுட் ஃப்ளோர் வேணும். ஷூ வேற போட்டு வரல. இதுல பண்ணா வழிக்கு கீழே விழுந்து பல்லு வஞ்சிடும், அடுத்த ஷூட்டிங் போக முடியாது. அண்ட் ஒன்னு முக்கியமா சொல்ல வேண்டியது, ரொம்ப அந்த ராவ் ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர், நல்ல ஒரு நடிகர். அவர் பாருங்க தெலுங்குல அவங்க அப்பா பெரிய நடிகர், இவரு அங்க தெலுங்குல பெரிய டேட்ஸே இல்லாம அங்க நின்று இருக்காங்க. அவர் பாட்டு இங்க வந்துட்டு எனக்கு தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிளுகிழுப்பாது. ஏன்னா அவர் அவ்வளவு தமிழை நேசிக்கிறாருன்னும் போதுதான் நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது. என்ன மக்களே, காலையில டிஃபன் சாப்பிடலையாமா? சவுண்டே காணுமே சார். நீங்க வந்தோடனே எல்லாம் வேற லெவல்ல. ஓகே, சோ எங்களுக்காக வந்து நீங்க ஸ்டெப் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் டான்ஸ் ஆட வேண்டாம், ஏன்னா ஃப்ளோர் சரியில்லை. அதனால நீங்க டீசர்ல சித் ஸ்ரீராம் மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களே, எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இங்கி பிங்கி போடுமா? ஏன்னா நீங்க இவ்வளவு கேட்கும் போது ஒரு லைன் பாடாம கண்டிப்பாக வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ப்ரொடியூசர் எங்க? ஹாய் பாஸ். ஹாய் ரவி. ஹலோ சார். இது வரைக்கும் நம்ம விடிவி சார் ப்ரொடியூசரா பார்த்தாச்சு, ஆக்டரா சரண்யா மேடம். இப்போ இது உங்களுக்காக முதல் முறையா நம்மளுடைய பிரதர் ஆடியோ லான்ச்ல சிங்கரா வந்து ஒரு எடுத்திருக்காரு நம்ம விடிவி கணேஷ் சார். కావాలే లుంగి కావాలే இப்படின்ட்டு இவ்வளவு அருமையான பாட்டை லுங்கி காவாலேன்னு அந்த டைரக்டர் ஒரு லிரிக் எழுதினாரு. அதனால அதை பாடிட்டேன். ஓகே, சித்ராம், சாரி. Thank you, but anyway, we are very proud that we have launched you here as a singer. As a singer, இன்னைக்கு நீங்க இங்க லான்ச் ஆயிருக்கீங்க சார். இன்னையில இருந்து நீங்க ஆசைப்பட்டவங்க. உங்க பேர் என்ன? தியா சார். தியா பரப்பி. Thank you.